கண்களில் மை வைத்து கொள்ள மாட்டோம், தலையில் பூ சூடிக்கொள்ள மாட்டோம், நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம், இனிய சொற்களை மட்டுமே பேசுவோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது மைனாக்க பர்வதம் தடையாக வரும்பொழுது அதனிடம் இதே போன்று சாத்வீக கூறுகளை கூறியே அந்த தடையை தாண்டி செல்கின்றார். அடுத்ததாக ராஜசிக குணம். நெய் உண்ண மாட்டோம், பால் உண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. சுவாமி அப்போ தான் சோதனையாக நம்ம கோவிலுக்கு போனால் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் நம்மளுக்கு பிரசாதமாக கிடைக்கும். நம்மளோ விரதத்தில் இருக்கோம், அதை உண்ணக்கூடாது. நம் வில் பவரை சுவாமி டெஸ்ட் பண்ணுவர். அதே மாதிரி டெஸ்ட்டு தான் ஆஞ்சநேயருக்கும் சுரசா மூலமாக வந்தது. தன்னுடைய வில் பவர் மூலமாக அவளுடன் போராடி வென்றார் ஆஞ்சநேயர். அடுத்ததாக தாமசிக்க குணம். எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? பையத்து துயின்றிருக்கும் பரமன் அடிப்பாடி எப்போவுமே சுவாமியோட நாமத்தை நாம் சொல்லிகிட்டே இருந்தால் எந்த தடைகள் வந்தாலும் நம்மால் தாண்ட முடியும் அப்படிங்கிறது தான் ஆண்டாள் இந்த 2ஆம் நாள் திருப்பாவையில் சொல்கிறார். அதையே தான் ஆஞ்சநேயரும் 3வது தடையாக வந்த சிம்ஹிகையை தன்னுடைய பலத்தினாலேயும் ராமநாமத்தின் மகிமையினாலேயும் அதை தாண்டி வெல்கின்றார். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம் தத்சத்.